விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திர அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் வரவேற்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் வருஷம் வருஷம் இருக்கிறத விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு தான் எல்லாருடைய குற்றச்சாட்டாகவும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு திடீர்னு மழை பெய்ந்தது. ஸோ இத்தனை வருஷம் இல்லாத வெயில் இந்த வருஷம் ஏன் இன்னைக்கு திடீர் மழை? இதற்கான காரணமும் என்ன சார்? அதாவது பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஒரு வலுவான எல்லினோ உருவாக்கியது. எல்லினோ உருவானதே பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துலதான் எல்லினோ உருவானது. தற்போது ஏப்ரல் மாதத்துல அந்த எல்லினோ அமைப்பு கடல் சார்ந்த அமைப்புல வலுவிழந்துட்டு எல்லினோ முடிவடைந்துட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் மாதத்துல இருந்த போதிலும் அதன் தாக்கம் வளிமண்டலத்துல இருந்துச்சு. அந்த எல்லினோவின் தாக்கம் வளிமண்டலத்துல தொடர்ந்ததுனால வரலாறு காணாத அளவிற்கு ஒரு அடுத்தடுத்த வெப்ப அலை தமிழகம் உட்பட தென்னிந்தியா முழுவதுமே சந்தித்தது. இன்றைய தினம் மழை வாய்ப்பு பாத்தீங்கன்னா இது வெப்பச்சலன மழைதான். மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஒரு வலு குறைந்த ஒரு காற்று சுழற்சி இருக்கு. இதன் காரணமாக ஏற்பட்ட அந்த காற்று வேக மாறுபாடு காரணமா இன்று காலை கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்லையும் வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாகவும் இடியுடன் கூடிய மழை பொழிவை நம்ம பார்த்தோம். சார், எல்லினோன்னு சொல்றீங்க, அந்த டேர்ம்க்கான அர்த்தம் என்ன சார்? அதாவது எல்லினோ அப்படிங்கிறது ஒரு வானிலை அமைப்பு தான். அது எல்லினோ அப்படின்னா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் மத்திய பகுதிகளில் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை நிலவும். கடல் பகுதியில இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை நிலவும் பசிபிக் கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில். சோ இந்த லானினா எல்லினோ போன்ற அமைப்புகள் தான் வானிலை அமைப்புகளையும் நிர்ணயிக்கும் ஒரு காரணியா நிலவுகிறது. ஓகே சார். இப்போ எல்லினோ லானினோ இதுக்கான எந்தெந்த வருஷம் எல்லினோ வரும், எந்தெந்த வருஷம் லானினோ வரும், அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார்? முடியும். இப்போ இயல்பாவே பாத்தீங்கன்னா எல்லினோ அப்படிங்கிறது 5 to 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லினோ உருவாக்கக்கூடும். லானினா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லானினா உருவாவது இயல்பு. அதே போல எல்லினோ ஆண்டு குறைந்தபட்சம் ஒரு ஆண்டும் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் தான் நீடிக்கும். லானினா அப்படி கிடையாது. 3 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு முறை உருவானால் லானினா 3 ஆண்டுகளில் இருந்து 4 ஆண்டுகள் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு திடீர்னு மழை பெய்ததுன்னு சொன்னேன். ஆனா மழை சென்னையில பாத்தீங்கன்னா, குறிப்பா எங்க ஏரியா, நான் இப்போ சேட்பட்டில் இருக்கேன், எங்க ஏரியாலலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு குறைவா தான் பெஞ்சது. ஆனாலுமே வெப்பத்தை முற்றிலுமா குறைச்சு இன்னைக்கு நாங்க காலையில கிளம்பும் போதே ஒரு குளிர்ச்சியான நிலவரம் இருந்தது. சோ இந்த இந்த கிளைமேட் அப்படி நீடிக்குமா சார்? அதாவது அது வெப்பம் குறைந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில மழை குறைவாக இருந்தாலும் உள் மாவட்டங்கள், அதாவது வேலூர், திருவண்ணாமலை, அதே போல சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லாம் பரவலாக நல்ல மழைப்பொழிவு இரவு நேரத்துல பதிவாகி இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றின் ஊடுருவல் காரணமா வெப்பம் குறைந்திருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல வெப்ப அலை தமிழகத்துல குறைந்திடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா வரக்கூடிய அடுத்த ஒரு 4 நாட்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுது. கடலோர மாவட்டங்கள்லயும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகும். மே 12ஆம் தேதி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் புதிய காற்று சுழற்சி உருவாகுது. அந்த காற்று சுழற்சி உருவான பிறகு மே 12ஆம் தேதி முதல் மே 20ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 10 நாட்கள் தமிழகத்துல கோடை மழை தீவிரமடையும். சென்னை, நாகை, கடலூர் உட்பட கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். தினசரி மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். சோ அப்போ பாத்தீங்கன்னா வெகுவா வெப்பம் குறைந்துரும்னே எதிர்பார்க்கலாம். இந்த மழை எதிர்பார்த்த மழையா சார், இல்ல ப்ரெடிக்ட் பண்ணாமலே திடீர்னு வந்த மழையா? இல்ல, இது எதிர்பார்க்கப்பட்ட மழை தான். கிட்டத்தட்ட ஏப்ரல் இறுதியிலே எதிர்பார்த்ததுதான் மே 7ஆம் தேதி முதல் படிப்படியாக கோடை வெப்பமழை அதிகரிக்கும்னு. இப்ப மே 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த வெப்பச்சலன மழை மேலும் தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. மே 12 to 20 போன்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா மழை தீவிரம் அடைவதற்கான ஒரு சூழல் நிலவுகிறது. சார், இப்ப இந்த அக்னி நட்சத்திரம்ன்றது மே 4 to 28 வரைக்கும் வரக்கூடிய நாட்கள். பட் இப்போ மழை வந்திருக்கே சார், இது ஒரு ஆபத்தான விஷயம் இல்லையே? நான் கனமழை வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறீங்க. இது ஒரு நார்மலான மழையா தான் நம்ம பார்க்கலாமா? இல்ல, அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜோதிட கணிதத்தின் படி அவங்க மே 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சூரியன் மேச ராசியில நிலவுவதான் அக்னி நட்சத்திர நாட்களா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது வானிலை அறிவியல் சார்ந்த வானிலை அமைப்புகளை பொறுத்தது. சோ அதன் காரணமா இது இரண்டையும் இதனால இப்ப அக்னி நட்சத்திர நாட்கள்ல மழை பெய்வதை பெரிதா நம்ம ஆபத்தோ இல்ல எதிர்மறையாவோ சிந்திக்க தேவையில்லை.
அதுலயே என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, முதல் 7 நாட்கள்ல வெயில் அதிகமாகவும், பிற்பகுதி அக்னி நட்சத்திரத்தின் 2வது பகுதிகள்ல மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு தான் அதுல அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. சார், இந்த வெயிலின் தாக்கம் அதிகமான மஞ்சள் அலர்ட்லாம் குடுக்குறாங்க. மஞ்சள் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் போல குடுக்குறாங்க. என்ன வெப்பத்த கிராஸ் பண்ணுச்சுன்னா இந்த மஞ்சள் அலர்ட் குடுப்பாங்க? எந்த வெப்பம் வந்து இந்த இந்த ரீச் வந்து ஆகவே கூடாதுன்ற அளவுது எந்த அளவு அது? அதாவது இயல்பாகவே சமவெளி பகுதிகளை பொறுத்தவரைக்கும் டிகிரிக்கு மேல் வந்து வெப்பநிலை செல்லும் பட்சத்துல அலர்ட் கொடுப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 30 என்றாலே அலர்ட் கொடுப்பாங்க. வெப்ப அலை அப்படிங்கிற எச்சரிக்கையை பொறுத்த மட்டில் ஒரு பகுதியில இயல்பாக பதிவாக வேண்டிய வெப்பநிலையை விட 5 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக வெப்பநிலை பதிவாகும் போது அப்போ வந்து எல்லோ அலர்ட், அதே மாதிரி ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 40 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானாலும் உள் மாவட்டங்கள்ல 41 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும் போதும் இந்த அதீத எச்சரிக்கை, வெப்ப அலைக்கான எச்சரிக்கைகள் விடுக்கப்படுது. இந்த வருஷம் உச்சமா எந்த அளவு வெப்பம் எந்த இடத்துல வந்து பதிவாகி இருக்கு சார்? குறிப்பா தமிழ்நாட்டுல வெப்பநிலை கேக்குறீங்க? ஆமா, உச்சமா எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கு? தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அதிகமா பதிவாகி இருக்கு? அதிகபட்ச வெப்பநிலை இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈரோடு பகுதிகளில் வந்து 44 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி இருக்கு. அதே போல கரூர் பரமத்தியில் 43.7 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை இதுவரைக்கும் அதிகபட்சமா பதிவாகி இருக்கு இந்த கோடை காலத்துல. இப்போ இந்த வருஷம் வந்து வறட்சி ஏற்படுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுந்துச்சு. பட் இப்ப மழை வந்திருக்கு. அப்ப வறட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல தானே? அதாவது தற்போது பாத்தீங்கன்னா தமிழகத்தின் நீர்நிலைகள் அனைத்துமே வந்து வறண்ட நிலையில மிக குறைவானதான் காணப்பட்டு வருகிறது. குறிப்பா வடக்கு உள் மாவட்டங்கள், இந்த சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள், அதே போல திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் தற்போதே தண்ணீர் தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது ஆங்காங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. எதன் காரணமான கடந்த ஓராண்டு காலமாகவே அங்கெல்லாம் சீரான பருவமழை கிடையாது. இந்த சூழல்ல மே 12 முதல் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு சற்று பரவலாகவும் பல இடங்கள்லயும் கனமழை வரைக்கும் பதிவாகும். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு வந்து கண்டிப்பாக நிலத்தடி நீர்மட்டத்தை மீண்டும் உயர்த்துவதற்கு ஒரு சாதக சூழலை ஏற்படுத்தும். அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்துல தொடங்கிரும். அது தென்மேற்கு பருவமழை தொடங்கி கேரளா, கர்நாடகால நல்ல மழைப்பொழிவு இருக்கும்போது நமக்கு அங்கிருந்து மேட்டூர் அணைக்கெல்லாம் வந்து தண்ணீர் வரும்போது ஒரு வறட்சி நிலையை சந்திப்பதற்கான ஒரு அபாய சூழல் இல்லை அப்படின்னே சொல்லலாம். சார், மிக கனமழைக்கு சில மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. எந்தெந்த மாவட்டங்கள் சார்? அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காற்று சுழற்சி 12ஆம் தேதி உருவாகுது. இது குமரிக்கடல் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளிலேயே 2-3 நாட்கள் தொடர்ந்து அதே இடத்துல நீடித்து மே 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைவதற்கான ஒரு சாதக சூழல், கடல் சார்ந்த அலைவுகள், கடல் வெப்பநிலை அனைத்துமே வந்து சாதகமாக மாறி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அத்தகைய சூழல்ல அந்த தாழ்வு பகுதி உருவாகும் போது அந்த தாழ்வு பகுதி நகர்வை பொறுத்து மிக கனமழை பதிவாகக்கூடிய மாவட்டங்களை நம்ம வகைப்படுத்தலாம். அது தற்போதைய நம்ம வந்து குறிப்பிட முடியாது. ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா உள் மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலா கனமழை உறுதி. கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். சூப்பர் எல்னினோனா என்னது சார்? பொதுவா இருக்கிறது, மிக தீவிரமான ஒரு நிலையில இருக்கிறது. இயல்பை விட பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை வந்து 4 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் போது சூப்பர் எலினோ அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். சூப்பர் எலினோ இதற்கு முன்னதாக 1997ஆம் ஆண்டு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் பொறுமையா எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. உங்க நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.